திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க. நண்பர்களே, திருவருளும் குருவருளும் துணை நிற்க நேற்று முதல் பாசுரத்துக்குரிய பொருளை திருவருள் நமக்கு நல்கி அருளியது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது பாசுரத்துக்குரிய பொருளை அறிவதற்கு முற்படுவோம். ஒரு வீட்டில் அந்த பெண்கள் எல்லாம் போய் அந்த பெண்ணை எழுப்புகிறார்கள். அவள் எழுந்து வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் ரெண்டாவது வீட்டுக்கு போகிறாங்க. இன்னைக்கு அடுத்த வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டில் உள்ள பெண்ணு இன்னும் கதவை திறக்கலை, உள்ளதாக இருக்கிறான், அப்படியே பாயில் படுத்திருக்கிறான். அப்போ இந்த போன பெண்கள்லாம் சொல்கிறாங்க, ஏமா இன்னும் எந்திக்கலையா, மணி என்னாச்சு, நேரம் ஆச்சு, எழுந்திரி. நாம் பேசும்போதெல்லாம் நேற்று பகலில் எப்போனாலும் பேசும்போது என்னுடைய பாசமெல்லாம் பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு தான் சொல்லுவியே. ஆனால் இப்போ இந்த மலர் தூவிய இந்த மஞ்சத்து மேலே ஆசை வச்சிட்டியா, நேசமும் வைத்தனையோ இந்த போதார் அமளிக்கு நேரிழையாய் என்று சொல்கிறார். அலங்காரத்தோடு இருக்கிற பெண்ணாம், தூங்கும்போது கூட அலங்காரத்தோடு இருந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த பெண்ணு திருப்பி சொல்கிறா, இந்த படுக்கை மேலே நீ பாசம் வச்சிட்டியா, நேற்றுக்கெல்லாம் நீ பரமேஸ்வரன் மேலே பாசம்னு சொன்னியே, இப்போ இந்த படுக்கை மேலே பாசம் வச்சிட்டியா அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு சொல்கிறார், நேரிழகீர், என்னை போலவே அலங்காரத்தோடு இருக்கின்ற அலங்கார நகைகளை அணிந்து கொண்டிருக்கின்ற பெண்களே, சிசி இவையும் சிலவோ விளையாடி. பேசி விளையாடுறதுக்கு இடம் இதுவா? நேரம் ஆச்சு இல்லையா, மணி என்னாச்சு, இப்போவே நம்ம போய் குளிச்சுட்டு போனோன்னா தான் பெருமான திருவரந்தலை தரிசனம் பண்ண முடியும். ஆகையினால பேசிகிட்டு இருக்கிறதுக்கு எது நேரமா? ஏசும் இடம் ஈதோ. அங்கே இருக்கிற பெருமான் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் உடையவன். தேவர்கள் எல்லாம் அவரை வணங்க வர்றாங்களாம். வணங்க வரும்போது அவர்களுடைய திருவடியிலே இருந்து வரக்கூடிய ஒளி அவர்களுக்கு கூசுகிறதாம். அப்படி ஒரு பொருள். ஆனால் தேவர்களுக்கு கூட காட்டாத திருவடி, காட்டுவதற்கு கூசுகின்ற மனத்தையுடைய அந்த பெருமானுடைய திருவடி நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன். நமக்கு அந்த தேவர்களுக்கெல்லாம் காட்டாத அந்த திருவடியை நமக்கு காட்டுவதற்காக இங்கே வந்து தில்லையிலே திருநடனம் ஆடுகின்றானே அந்த பெருமானுடைய திருவடிக்கு நாமெல்லாம் அன்பர்கள் அல்லவா? நாம் இப்படி சிரித்து பேசி வீணா நேரத்தை போக்கலாமா? வாங்க எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் கிளம்புகின்றார். இந்த உலகத்திலே இறைவனை பற்றி ஓரளவு அறிய முற்பட்ட ஆன்மாக்கள், அறிந்த ஆன்மாக்கள் சொல்லுகின்ற பொழுது, ஆமாம், நம்முடைய இறைவன் எவ்வளவு பெருமையுடையவன், தேசன் சிவலோகன். சிவலோகத்திலே இருக்கின்ற அந்த பெருமான், யாரும் அறியமாட்டாத சிவலோகத்திலே இருக்கிற பெருமான் தில்லை சிற்றம்பலத்துள் நடனமாடுகின்றானே, அந்த பெருமானை நாம் தரிசிக்க வேண்டாமா என்று உலக பந்தத்திலே விழுந்திருக்கின்ற ஆன்மாக்கள் கூட அப்பெருமானை தரிசிக்க வருகிறார்களாம். அந்த அருமையான காட்சியை மணிவாசக பெருமான் நமக்கு உணர்த்தி அருளுகின்றார். அவர் வழியிலே நின்று தில்லை சிற்றம்பலவனுடைய திருவடி மலர்களை மன மொழி மெய்களாலே திக்கு நோக்கி வணங்கி திருவருள் பெறுவோம். நாளை தொடர்ந்து மூன்றாவது பாசுரத்துக்கு பொருளறிய திருவருளையும் குருவருளையும் விண்ணப்பிப்போம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவ நமச்சிவாய வாழ்க.